friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வந்து ஓபன் பண்ணிருந்தாங்க. அங்க என்னென்ன இருக்குன்னு போய் பாக்கும்போது ஒரு சில திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் என்னென்னன்னு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நட்ராஜ் பிராண்டோட எரேசர். இது வந்து ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும். இது வந்து 10 rupees தான். 5 எரேசர் உள்ள இருக்கும். பாருங்க 5 கலர்ஸில் அழகாக சூப்பராக 5 எரேசர் வந்து 10 rupees தான். நெக்ஸ்ட்டு வந்து லிப்டிக் எரேசர். இது வந்து நான் நிறைய தடவை நிறைய கடையில் கேட்டிருக்கேன், ஆனால் எனக்கு கிடச்சது இல்லை. இப்போ தான் கிடச்சிது, சரின்னு வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15 rupees. நெக்ஸ்ட்டு இந்த எரேசர். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5 rupees. ஸ்மைலி எரேசர். இது பார்க்க க்யூட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் அழிச்சிது. கொண்டுட்டு நான் வாங்கினப்போ வேறு கடையில் தான் வாங்கினானா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த இமோஜிலாம், சரின்ட்டு நான் இது ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2 டேப் 5 rupeesக்காக 5 rupees தான் இது 2 டேப்பும் வாங்கிட்டேன். இதை ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலான்னா சைடில் ஒட்டுறதுக்காக வாங்கினேன். இது வந்து பெப்சி ஜூஸ் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அது கீ செயின் மட்டும் இல்லை, கீ செயின் மாதிரி இருக்குது பாருங்கள். கீ செயின் மட்டும் இல்லை, உள்ள பென்னு எப்படி க்ரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்களே, இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 rupees. நெக்ஸ்ட்டு இந்த எரேசர் அப்சரா பிராண்டோட ரெயின்போ எரேசர். இது வந்து 10 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஓப்பன் பண்ண முடியலையே. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எரேசர். இதுவும் ஒரு எரேசர் தான். இது ஃப்ரூட்ஸ் மாதிரியும் இருந்துச்சு, வெஜிடபிள்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. நான் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சைடில் அழகாக ஒரு டால் தொங்குது பாருங்கள். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் பைனாப்பிள். இப்படி ஓப்பன் கூட பண்ணிக்கலாம். இதை நம்ம மாட்டுற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா பைனாப்பிள் இருக்குது, செர்ரி, அப்புறம் இது வந்து க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருக்குது. இது வந்து பம்ப்கின் மாதிரி இருக்குது, பம்ப்கின் இது. நெக்ஸ்ட்டு 10 rupeesக்கு ஒரு ஸ்லைம் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்லைம் நல்லா ஸ்ட்ரக்சபிளாக இருந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்லைம்னால் விளாட. 10 rupeesன்னொன்னையும் டக்குன்னு சரின்னு ஒன்று 2 வாங்கினேன். அது ஒன்று விளாண்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 25 rupeesக்கு இந்த ஸ்கேல் வாங்கினேன். இது வந்து அந்த செட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எனக்கு பிடிச்சிட்டு சரின்னு வாங்கிட்டேன். அழகாக க்யூட்டாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு டாம்ஸ் பிராண்டோட 20 piece எரேசர் 20 piece வந்து எரேசர் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 20 rupees தான். இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 இருக்கும், கீழே 5 அந்த பக்கம் 5 இருக்கும். மொத்தம் 20 எரேசர். இல்லை ஒன்று நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா அழைச்சிது. 20 எரேசர் 20 rupees தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 150 rupeesக்கு இந்த பென்சில் கிட்டு வாங்கியிருந்தேன். இதில் வந்து நிறைய பென்சில்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பென்சில்ஸ் வேறு பிராண்டில். நெக்ஸ்ட்டு இந்த அழகாக இந்த டப்பியில் இந்த இது குட்டி பொம்மை உட்காந்துருக்க மாதிரி இருக்குல்ல, இதுக்காக தான் நான் வாங்கினேனே. இது 150 rupees தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதுவும் ஒரு விதமான எரேசர் தான். இது வந்து ஆர்டிஸ்ட்லாம் இந்த ஷேடோ ட்ராயிங்காக யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25 rupees. பாருங்கள், இது பார்க்க ஒரு பென் மாதிரி தான் இருக்கும், அதனால உள்ள எரேசர் வருது பாருங்கள். நம்ம இங்கே பாட்டம் இப்படி பண்ணும் போது டிப் பென்சில் மாதிரி வெளில வந்துடும். இது நம்ம இது காலி ஆகிடுச்சுன்னா இன்னொரு 2 எரேசர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்சரா பிராண்டோட இந்த பிளாட்டினம் கிட் 25 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இல்லை 2 பென்சில் வந்துடும், அப்புறம் ஒரு ஷார்ப்னர், ஒரு லாங் சைஸ் எரேசர், அப்புறம் ஒரு ஸ்கேல் வந்துடும் உள்ள. சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பென் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது, அங்கே நான் வாங்கிட்டேன். இதோட ரேட் 15 rupees தான். நிறைய இடத்துல இந்த மாதிரி வேறு டிசைன் இருக்கும், அதெல்லாம் வந்து 30 rupees சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் வாங்கலை. நான் இது 15 rupeesன்னொன்னே சரி ஓகேன்னு வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் ஃபேனுக்காகவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. மேலே அப்படி வந்து உலக உருண்டை சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 25 rupees. எல்லாமே இதில் வந்து ரேட் 25 rupees தான். இங்கே பாருங்கள். அப்புறம் அந்த மண் கடிகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அழகாக ஒரு பென்னு. இதுவும் பிடிஎஸ் பென்னு தான். இதுவும் எல்லாமே ஜெல் பென் தான், ஆனால் சூப்பராக எழுதுது. நெக்ஸ்ட்டு இது வந்து
பென்சில் டிப் பென்சில். இந்த ஒன்று முடிஞ்சிச்சுன்னா ஒன்று எடுத்து கோத்துக்கலாம்ல பின்னாடி, அந்த மாதிரி டிப் பென்சில். இது வந்து விளாட்லாம் அழகா. ஆனால் ஸ்கூலுக்குலாம் எடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக பிடுங்கி வச்சுப்பாங்க மேமு. நெக்ஸ்ட்டு லைட் பென். இங்கே பாருங்கள், யூனிகார்ன் மேலே அழகாக லைட் எரியுது. இதுவும் 25 ருபீஸ் தான், அழகாக எரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு கடல் கன்னி மாதிரி ஒரு பென்னு. இது வந்து நிறைய ப்ரெஷ்ஷு, இந்த மேக்கப் ப்ரெஷ் மாதிரிலாம் இருக்கும். ஆனால் வந்து இது பென்னாக இருந்ததுனால சரின்னு வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிடிஎஸ். இது வந்து நம்ம பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம இதை பேட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பிடிஎஸ் ஃபேன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட பென்னுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைமண்ட் பென்னு. இது வந்து அழகாக உள்ள டைமண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பாட்டம் எப்படி பண்ணோன்னா, திருவணுன்னா மேலே பென் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோன் அந்த டச் ஆகலைன்னா இந்த இப்படி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பின்னாடி. நெக்ஸ்ட்டு ஒரு டிப் பென்சில். இது வந்து இந்த லெட்டு மாதிரி இருக்கும்ல, உள்ளே வந்து பெரிய லெட்டாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த லெட். இது பாருங்கள், இந்த பென்சில் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் 25 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு கடைசியாக அழகாக ஒன்று காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உட் பாக்ஸ், பென்சில் பாக்ஸு. இது பின்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படி இழுத்தோன்னா அழகாக ஓப்பன் ஆகும். இதை நம்ம தனியாக கூட எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், உட் பாக்ஸ். இல்லை அவ்வளோவெல்லாம் பொருள் வச்சுக்க முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். நாங்கள் 130 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். பாருங்கள், 150 ருபீஸ், நாங்கள் 130 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். அவ்வளோதான், இதோட வீடியோ க்ளோஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.